ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையிலேருந்தே நம்ம வந்து வீடியோ எடுக்க தொடங்கிட்டேன். இன்றைக்கி இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ 2 நாளைக்குள்ளது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ தான் இது. எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு வந்து அப்லோட் பண்ணதுக்கு எடிட் பண்ணதுக்கு அந்த மாதிரி டைம் இல்லை. அதனால கொஞ்சம் லேட்டாகிட்டு நான் வந்து எடிட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பால் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பால் வந்து அடுப்பில் வச்சாச்சு சாயப்படுறதுக்கு. இங்கே வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். நம்ம வந்து இது வந்து ஓவராக பொங்கிடும். ஏன்னா நல்ல உளுந்தாக இருந்து அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டு. நம்ம வந்து நிறைய பல வகையான உளுந்து இருக்குது. இது வந்து நல்ல உளுந்து ஆனதுனால மாவு பொங்கிடும். அதனால் 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் இருந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருவேன். சரி, நம்ம காலையில் வந்து இட்லி தோசை எல்லாம் செய்து இஷ்டம் உள்ளவங்களுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி செய்துக்கிட்டு இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து கேரளாவுக்கு போக போகிறோம். எதுக்கு அப்படின்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். திடீர்னு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வேண்டி கேரளாவுக்கு போகிறேன். ஆனால் அந்த விஷயம் வந்து இதுக்கு போனேன். அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகலை. என்ன ஒரு 10 நாளில் போயிடுவேன் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா அங்கே வந்து இது வரைக்கும் நம்ம கார் வந்து இங்கே வரவே இல்லை, கொண்டு வரவே இல்லை. கார் வந்து அங்கேயே நிற்கிறதுனால இப்போ நமக்கு வந்து வீட்டில் விசேஷம் வரப்போகுதுல, அப்போ அதனால நமக்கு கார் இருந்து அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து கார் கொண்டு வர போகிறாங்க. சரி, அங்கேருந்து அவங்க வரும்போது நமக்கு வந்து ஒத்தையை கொண்டு வரதுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு என்ன கூப்பிட்டாங்க. சரி, நான் போனால் பிள்ளைங்க விடுவாங்களா, அவங்க நாங்களும் வரோம் அந்த மாதிரி. சரி, அப்போ எல்லாருமே போயிடலாம் அப்படின்னு திடீர்னு வந்து பிளான் பண்ணி அன்றைக்கி என்ன கிழமையாக இருந்து வியாழக்கிழமையாக இருந்துன்னு நினைக்கிறேன். வியாழனில் வெள்ளிக்கிழமை. சரி, நம்ம போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக மத்தியானத்துக்கு வந்து பிரியாணி செய்யணும். பிரியாணினா நமக்கு வந்து சிக்கன் மசாலாலாம் போட்டு அந்த மாதிரி பிரியாணி செய்துட்டு எக்கு தான் வேக வச்சு கொண்டு போகிறேன். சிக்கன் அந்த மாதிரி எடுக்கலை. எக்கு தான் வேக வச்சு நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக காலையில் உள்ள வேலைகள் ப்ளஸ் வந்து பிரியாணி எல்லாமே காலையிலேயே நான் தொடங்கிட்டேன். காலையில் வந்து எக்கெல்லாம் வீட்டில் இல்லை. நான் வந்து நான் மட்டும் போகிறதாட்டு தான் இருந்தது. அதனால நான் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் காலி பண்ணிகிட்டே இருந்தேன். வெஜிடபிள் எல்லாமே காலி பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லாம் காலி ஆகிட்டு அதுக்கப்புறமா காலையில் அஸ்வின்ட்ட கொடுத்து ஒரு 5 முட்டையும் வாங்கிக்கிட்டேன். என்னென்னா நம்ம பிரியாணி செய்து கொண்டு போகலாம். இப்படி வந்து நம்ம இட்லி வேக வச்சுட்டே இருக்கப்போ சரி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வேறு குழம்பு ஐட்டங்கள் தான் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். கடலைக்கறி இருந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு இனி அப்போ காலத்தை வந்து கடலைக்கறியை வச்சு சமாளிச்சிடலாம் இட்லிக்கு அந்த மாதிரி. அப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பிரியாணியும் செய்து பேக் பண்ணி 2:45க்கு ட்ரெயின் நம்ம அங்கே போக போகிறோம். இங்கே பிள்ளைங்க சூப்பராக அவங்களுக்கு வந்து லீவு இப்போ மணி வந்து ஒரு 8:30லாம் இருக்கும். இன்றைக்கி லீவு ஆனதுனால லீவு நம்ம எடுத்ததுனால டிவி முன்னாடியே இருக்கிறாங்க. சரி, நம்ம பிரியாணி எதுவும் செய்யப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாசனை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சாம்பிராணி வந்து கொளுத்திக்கிட்டேன். நான் ஏற்கனவே சொன்னே போல தான் இது வந்து ஒரு கூம்பு வடிவத்தில் இருந்து அப்படின்னா நமக்கு வந்து மேட்ச் பாக்ஸ் வச்சு கொளுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இந்த மாதிரி தான் வச்சு கொளுத்துவேன். வச்சு அதுவும் வந்து மற்ற நம்ம டைனிங் டேபிளில் கொண்டு வச்சுக்கிட்டே எனக்கு நல்லா பிடிக்கும். அதாவது முந்தி எனக்கு பிடிக்காது. இப்போ நானும் வந்து சேனலில் சிலவங்க வந்து காலையிலே எழும்பி இந்த மாதிரியெல்லாம் செய்யப்போ அது பார்க்குறதுக்கே அழகாக தான் இருக்குது. அது வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு தரும். அப்போ சரி நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்கு வேண்டி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே மணி அதுக்கப்புறம் பிரியாணி செய்யக்கூடிய நேரத்தில் மணி வந்து 11 மணியெல்லாம் ஆகிட்டு வச்சு அதையும் ஒரு ஃப்ளவரையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி பிள்ளைங்களே என்ன இட்லி வந்து இங்கே ரெடி ஆகிட்டு. இட்லி வந்து இன்றைக்கி நல்லா பஞ்சு போல் சூப்பராக இருந்தது. நமக்கு சாப்பிட்றதுக்கே அழகாக இருந்தது. சரி, அதையும் வந்து அவங்களுக்கு விளம்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரியாணி வேலையை செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இனி வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும். ட்ரெஸ் பேக் பண்ணதுக்கு ஹஸ்பண்ட் வந்து நிறைய துணியெல்லாம் வாரி கட்டிட்டு வராங்க. நான் எந்த தடவை போனாலும் 3 ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போயிடும். பெரும் பாடாக இருக்கும். இந்த காரில் தான் வரோம். ஆனாலும் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு கொண்டு வரண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆளுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு, ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை வந்துடும். அப்போ அதனால அப்படி சொல்லிக்கிட்டாங்க. சரி, நமக்கு ஆற்றலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போய்கிட்டே அப்புறமா இங்கே பாத்திரங்கள்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம கழுகி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ஆயிரும். நமக்கு என்ன பாத்திரம் கழுவினாலும் இந்த இட்லி தட்டெல்லாம் கழுகுறதுக்கு கொஞ்சம் மடியாக தான் இருக்கும் எனக்கு. அதனால தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு சில நேரம் காலையில் போட்டு வச்சுட்டு சாயங்காலம் தான் நான் வந்து எல்லாமே செய்வேன் அந்த மாதிரி. இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாமாயில் இருந்த பாட்டில் உள்ளே ஆகாத இது ஆயில்னு சொன்னீங்க அப்படின்னா பாமாயில் தான் ஒட்டி 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 இருக்கும். அதை என்னடி தான் நம்ம எடுத்தாலும் அது போகவே போகாது. நிறைய எண்ணெய் நமக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு செய்யும். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு வந்து ஜீரக ரைஸ் கரெக்டாக 2 கிளாஸ் 1.5 கிளாஸ் போதுமாக இருந்தது. கொஞ்சம் மிச்சம் வந்தது. சரி, மிச்சம் வந்ததை வந்து வேஸ்ட் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக அங்கே கொண்டு போனோம் நாங்கள்.
கொண்டு போனால் அங்கே பிரியாணிலாம் சாப்பிட தொடங்கிட்டோம். சரி இதை வேஸ்ட் ஆகண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை தான் சாப்பிட்டேன். 3 பிரியாணியும் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 பரோட்டாவும் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. நான் இந்த பிரியாணி பின்ன பிள்ளைங்கள்ட்ட கிரேவி இருந்தது, அந்த கிரேவியை வாங்கி நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா அன்றைக்கி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி ட்ரெயினில் வச்சு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருந்ததை ஒரு பாத்திரம் கொண்டு போயிருந்தேன், எதுக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இங்கே பிரியாணி வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சமாக வெளிச்செண்ணெய், அதுக்கப்புறமா நமக்கு வந்து தக்காளி பழம், ஆனியன் எல்லாமே வந்து வதக்கிட்டுருக்கேன். இங்கே வந்து 2 கிளாஸ் ரைஸுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் நம்ம சூடாக்கி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். என்னென்னா நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அதுக்கு வேண்டி அங்கே வந்து எல்லாம் வதங்க விட்டுட்டே, அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எவ்வளோக்கு ஸ்பீடாக செய்ய முடியுமோ அவ்வளோக்கு நான் ஸ்பீடாக செய்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம ஒத்தைக்கு போகிறதுக்கும் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அது என்னவோ பெரிய ஒரு விஷயம் போல் எனக்கு தோணும். பஸ்ஸு போயிடக்கூடாது அந்த மாதிரிலாம் உண்டு. இப்போ 2:45க்கு ட்ரெயின்னா கண்டிப்பாக 1 மணிக்கையாவது வீட்டிலேருந்து கிளம்பணும். என்னென்னா 1 மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸெல்லாம் நமக்கு கிடைக்காது. அன்றைக்கி நின்று பார்த்தோம், 3/4 மணிக்கு நின்று பார்த்தோம், பஸ்ஸு கிடைக்கல. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு மினி பஸ் வந்தது, அதில் ஏறி அதில் போய்கிட்டோம். அதுக்கப்புறமா ரைஸ் வந்து நமக்கு சூடு தண்ணி ஊற்றுனதுனால ரைஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறமா அவசியத்துக்கு சால்ட்டு எல்லாமே போட்டுக்கிட்டு 2 விசில் வச்சேன். சூப்பராக நமக்கு வந்து வெந்து கிடச்சிக்கிட்டு நல்லா ஒத்த பீஸாக சூப்பராக இருந்தது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஸ்வின் வந்து நம்ம வந்து இது இருக்குல்ல, கார்ன் இருக்குல்ல, நம்ம பாப்கார்ன் இருக்கலாம், அது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறத பார்த்துட்டான். ஒன்று இதுக்கு முன்னே 4 வாங்கினேன், எல்லாம் கொடுத்துட்டேன். இந்த 1 வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருக்கு, நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டான். சரி அதை விட்டு வைப்பானா, அதையும் கேட்டான். சரி அந்த டைம்லேயே நம்ம டகர்னி செய்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் செய்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம பேக் பண்ணது எதுவுமே எனக்கு எடுக்க முடியலை. நேராக ரயில்வே ஸ்டேஷன் தான் அதுக்கப்புறமா எடுத்தேன். அவ்வளோக்கு பிஸி ஆகிட்டேன். ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் தான். ஏன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் தான் போனோம். அந்த மாதிரி ஆகிப்போம். அதனால அங்கே போய்கிட்டோம். பையன் நடந்து போய்கிட்டோம். நாங்கள் போஸ்ட்டில் வந்து ட்ரெயின் கன்னியாகுமரியில் நிற்குது, ஸ்டார்ட் ஆகலைன்னுட்டு நமக்கு காணிச்சுது. அதுக்கப்புறமா ட்ரெயின் வந்துட்டோம். அப்புறமா கொஞ்ச நேரம் உள்ளாடி வீடியோ எடுத்து சரி வரல, கிளாரிட்டியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஹஸ்பண்டை வந்து சேர்ந்தாச்சு. நாங்கள் எல்லாரும் டேடின்னு டேடி நேராக ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. நல்ல ஹோட்டலாக இருந்து நல்ல சாப்பாடாட்டம் இருந்தது, நல்ல பிரியாணியாக இருந்தது. நான் சொன்னே போல் 3 பிரியாணியும் அவங்களுக்கு 2 பரோட்டாவும், பின்ன நான் வந்து எனக்குள்ள அந்த சாதம் வந்து வேஸ்ட் ஆகலை, சூப்பராக இருந்தது. அதனால அதில் வந்து கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் போனாலும் நான் அந்த மெனு கிடச்ச உடனே அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெரைட்டியாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் அந்த மெனு இந்த சாட் வந்து நம்ம கையில் கிடச்ச உடனே நமக்கு வந்து நமக்குன்னு இல்லை, எனக்கு அந்த பிரியாணிக்கு மேலே தான் அந்த மோகம் போகும். எப்படினாலும் பிரியாணி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக கிளாஸ் எல்லாம் வச்சு அழகாக இருந்தது. அதுலேயும் இருந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா நமக்கு வந்து எனக்கு ரொம்ப டயர்டாயிட்டு. ஆனாலும் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, நாங்கள் இதுக்கு முன்னே இருந்தோம்ல அந்த இடத்துல வந்து பக்கத்தில் ஒரு ஆர்சி சர்ச் ஒன்று உண்டு. அந்த சர்ச்சில் வந்து திருவிழாவாம். அப்போ வந்து போகக்கூடிய வழியில் வந்து கண்டிப்பாக அந்த சர்ச்சுக்கு போயிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 12 வருஷம் இருக்கும். அந்த வருஷத்துலேயே வந்து எல்லா வருஷமும் அங்கே போவோம். நல்ல ஜாலியாக இருக்கும். நல்ல சீரியல்லாம் போட்டு நல்ல கச்சேரியெல்லாம் வச்சு அந்த மாதிரி எல்லா வருஷமும் கச்சேரி நடக்கும். ஆனால் அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி 7வது திருவிழான்னு நினைக்கிறேன். அன்றைக்கி கச்சேரி எதுவுமே கிடையாது. அங்கே வந்து சாப்பாடு அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஆனால் நாங்கள் எதுக்குமே சாப்பாடுக்கெலாம் ஒரு நாள் போயிட்டு கிடையாது. ஆனால் அன்றைக்கி வந்து நாங்கள் போன அன்றைக்கி இங்கேயே பிரியாணிலாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து அந்த திருவிழாவுக்கு பாருங்கள், சீரியல்லாம் சூப்பராக இருந்தது. நல்ல, அதாவது நம்ம கிறிஸ்மஸை விட டபுள் மடங்கு நம்ம சர்ச்சில் வந்து ஃபெஸ்டிவல் வந்தால் நம்ம கொண்டாடுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டபுள்னு சொல்லலாம், அவ்வளோ சீரியல் போடுவாங்க. இந்த சர்ச்சு பக்கத்தில் வந்து இருக்கிற, அதாவது ஒரு 1/4 கிலோமீட்டருன்னா அந்த அளவுக்கு வந்து கடைகள் அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த சர்ச்சு செலவுலே அந்த கடைகள் முன்னாடிலாம் அந்த சீரியல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் இங்கே போய் சர்ச்சுக்குள்ளாடிலாம் போகவே இல்லை.
நாங்கள் வெளியே வந்து ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி குடிச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு கிளிப்பு வாங்குறதுக்கு வேண்டியதாக மெயினாட்டு போனேன். நல்ல ஸ்டோன் வச்ச கிளிப்பெல்லாம் அதுவும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சாப்பிட முடியல. அங்கே வந்து நிறைய பேர் நின்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் சாப்பிட சொன்னாங்க, சாப்பிடல. அதுக்கப்புறமா அப்படியே நேராக வீடியோலாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஹஸ்பண்ட் வந்து காரில் ஒரு சின்ன ரிப்பேர் உண்டு. அதை வந்து சரியாக்க கொடுத்தாங்க. அதையும் கொண்டு விட்டுக்கிட்டு இனி அவங்க கொண்டு வந்தவரை கொண்டு விடறதுக்கு வேண்டி போகிறாங்க. அந்த மாதிரி அந்த நேரம் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறமா பெரிய அளவில் இங்கே வந்து வீடியோ எடுக்கலை. நம்ம வாழைத்தோப்பெல்லாம் சூப்பராக வந்து வளர்ந்தாச்சு. நாங்கள் நேராக வந்து நாங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போனோமோ அதை வந்து அப்படியே நைட்டு வந்து சும்மா சர்ஃபில் போட்டு முக்கி அப்படியே காய போட்டுட்டு அப்படியே காலையில் அடுத்த நாள் ஈவினிங் வந்து கிளம்பி வரோம் ஒரு 3 மணி போல். அப்போமா பெரிய அளவில் வீடியோ எடுக்கலை. நம்ம வந்து இந்த இடம்லாம் காணிச்சே தானே அப்படின்னு. இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இது வாங்கினது. ரேட்டு வந்து இது செகண்டாக வாங்கினது. ரேட்டு வந்து ரொம்ப கம்மி, நல்ல ஹாப்பியாக இருந்தது. இந்த விலைக்கு நமக்கு கிடச்சது. கலரும் வந்து சூப்பராக இருந்தது. அந்த கலர் எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காணிக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறது, ஓடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருந்தது. இங்கே வந்து மீன் அங்கே இருந்த ஃபிஷ் டேங்க் இருக்கலாம், அதில் உள்ள மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். 3 மீன் இருந்தது. அதுக்கப்புறமா வாழை வந்து பொரிக்கிறதுக்கு இது வந்து ஜிப்ஸு செய்யறதுக்கு வேண்டி வாழைக்காய் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஒரு 2 கொலை. இப்போ நான் வீடியோ நான் எடிட் பண்ணக்கூடிய நேரத்தில் வாழை கொலை வந்து கொஞ்சம் பழுத்துட்டு காயாட்டு கொண்டு வந்தோம். அது பழுத்துட்டு ஜிப்ஸு போட முடியுமா என்னமோ தெரியலை. நமக்கு ஃபங்க்ஷனுக்கு இனி கார்டெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால கண்டிப்பாக அது பழுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியும். இங்கே வந்து சாதமெல்லாம் செய்தே கொண்டு வந்துட்டோம். அப்போ வந்து இங்கே வந்து ஒரு சைடில் இறங்கி இது எத்தனை மணி சாப்பாடு அப்படின்னா ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு வந்தால் யாருமே சாப்பிடலை. 4 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நேராக அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வந்தாச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்ல பாட்டெல்லாம் பாடிட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் எல்லாம் ஆடினோம். முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யார் டான்ஸ் ஆடினாலும் நமக்கு மனசில் வந்து டான்ஸ் ஆடினே போல இருக்கும். அந்த ஆக்ஷன் எல்லாம் நான் செய்யவே மாட்டேன். இந்த தடவை காரில் வரும்போது நான் கொஞ்ச நேரம் பின்னாடி இருந்தேன். நானும் அச்சு ஃபேமியெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டோம். அந்த மாதிரி சூப்பராக வீடு வந்து சேர்ந்தாச்சு. அப்போ நமக்கு கேரளாவுக்கு எதுக்காக போனோம் அப்படின்னா அங்கே உள்ள காரை கொண்டு வரதுக்கு வேண்டி அதுக்கு வேண்டி தான் போனோம். நமக்கு வந்து ஃபங்க்ஷன் நாள் நெருங்கியாச்சு. அதனால கண்டிப்பாக நமக்கு கார் அவசியம். யார்கிட்டையும் போய் கார் தருவீங்களான்னு நமக்கு கேட்கண்டாம். அதனால நமக்கு வந்து கார் தந்தவங்கலாம் இருக்கிறாங்க. கேட்டும் தராத அந்த சமயமும் உண்டு. அதனால் நம்ம காரே நமக்கு உதவட்டு அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை கொண்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னத்தை vlog ஃபினிஷ் பண்ணிடலாம். Bye.